ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கேசர் பாதாம் ஐஸ்கிரீம், அதுவும் 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 3/4 கப் பாதாம் எடுத்திருக்கேன். இது கிராம்ஸில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 100 கிராம்ஸ் இருக்குது. இந்த 3/4 கப் பாதாமை நல்லா ஒரு 3 கப் தண்ணி ஒரு பவுலில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே இந்த பாதாமை அதில் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாதாமை நீங்கள் இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பாதாமையும் உரித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உரித்து வச்ச பாதாமை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுலேருந்து 1 கப் பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற பால் நல்லா கொதித்த உடனே அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணி இது 10 நிமிஷம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ அதுக்குள்ளார ஒரு பிஞ்சு சாஃப்ரான் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குங்குமப்பூ சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும் ஐஸ்கிரீம், ப்ளஸ் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சாஃப்ரான் முற்றிலும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், சேர்க்காமல் செய்யும் போதும் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த கொதிச்சிட்ருக்கிற பால்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் பாலை இந்த சாஃப்ரானில் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது இப்படியே ஊறிட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு உரித்து வச்சுருந்த பாதாமில் 1/2 கப் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1-2 கொஞ்சம் அரையாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம திருப்பியும் ஒரு 2 தடவை அடிக்க போகிறோம் ஐஸ்கிரீமுக்கு. அப்போ இந்த அரைப்படாமல் இருக்கிற பாதாமெல்லாம் அரைஞ்சிரும். பாலை 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 நிமிஷம் அதுக்கு கரெக்டான டைமு. அதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா ரேஷியோ மாறி போயிடும். இந்த ஐஸ்கிரீமில் நான் அப்பப்போ சொல்கிற எல்லா டிப்ஸையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாகவும் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த பாதாமை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். பால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அதில் இந்த 1 கப் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் கரெக்டான அளவு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சு ஒன்று டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கூட தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கூட ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது கரெக்டான அளவு. இப்போது ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச பாலில் இருக்கிற மீதி பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதை இந்த கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது பாலை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூடுலேயே இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்புறமா இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறின உடனே இந்த குங்குமப்பூ பார்த்திங்கன்னா டைம் ஆக தான் அதோட கலரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது அரை மணி நேரத்தில் இது ஆறிடுச்சு. ஆறின உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறின உடனே இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம 1 நிமிஷம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீல் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். அலுமினியம் ரேப்போ பிளாஸ்டிக் ரேப் எதுவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து ஸ்டீலோ பிளாஸ்டிக்கோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இதை ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். நான் உங்கள் எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். காலையில் நம்ம எந்திரிச்சு டீ போடும்போது இதை எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஒரு 1/2 hour to 1 hour இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நான் இதை 1 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை இப்போ நம்ம பாதியை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 30 seconds to 1 minute அரைச்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன உடனே கூட அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம 2 பேட்சாக அரைச்சதை ஒன்றா சேர்த்து திரும்பவும் மிக்சியில் 30 seconds அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம அதே பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
பாருங்கள் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது காமிக்கிறேன் அந்த ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. இப்போ திரும்பவும் நம்ம நல்லா அதே மாதிரி டைட்டான மூடியை போட்டு ஒரு 6 ஹவர்ஸ் வச்சு எடுத்துடலாம். என்னோடய ஃப்ரீசருக்கு 6 ஹவர்ஸ் ஆச்சு. அதே மாதிரி 6 to 8 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 6 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீமியாக நல்ல அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப அருமையாக நம்மளோட ஐஸ்கிரீம் வந்திருக்கு. நான் இப்போ இதை ஒரு பிளேட்டில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா பவுலில் காமிச்சா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. நான் அதனால தான் இன்றைக்கி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமியாக ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. நம்ம எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கிற பாதாம் பிஸ்தாலாம் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.